ஒவ்வொரு ரீசன் ஒவ்வொருத்தர் வச்சுருக்காங்க. ஆனால் ஒரு படித்த பெண் இப்படி யோசிக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறதுக்கு என்ன காரணம்? சோம்பேறியாக இருக்கிறதுக்கு அதை ஒரு வேர்டு வந்து ஓமேக்கர்ன்ற இது. நீங்கள் சொல்லக்கூடிய பல காரணங்கள் எல்லாம் க்ளோரிஃபைடாக இருக்கலாம். ஆனால் சுற்றி வளைச்சு பார்த்தா கடைசியில் நீங்கள் கொஞ்சம் சோம்பேறிங்கிறாங்க. இப்போ நான் வீட்டில் இருந்து காலையில் இப்போ என் குழந்தைக்கு நான் வந்து அவனுக்கு வந்து டைப்பர் யூஸ் பண்ணாமல் பிறந்ததுலேருந்து அவனுக்கு எந்த மாதிரி கிளாத்தில் பண்ணி கொடுக்கல. என்ன இன்ஜினியரிங் படித்தது மட்டுமே நான் யூஸ் பண்ணல சார், என் ஸ்கில்லை நான் டெவலப் பண்ணிக்கிறேன். ஒரு நியூட்ரிஷனாக இருக்கிறேன், ஒரு டீச்சராக இருக்கேன் என் பையனுக்கு. இதெல்லாம் நான் வீட்டில் இருக்கிற தொட்டு தான் சார் என் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறேன். குழந்தைக்கு வந்து வித்தியாசமான டைப்பர் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? இப்போ என்ன நார்மலாக டைப்பரே போட வேண்டியதுனே சார்? நார்மலாக டைப்பர் போட்டால் மெடிக்கலாக எவ்வளவோ ப்ராப்ளம்ஸ். என்ன ப்ராப்ளம் வருது சார்? அங்கே வந்து இன்ஃபெக்ஷன் வருது, ரேஷஸ்க்கு ஒரு க்ரீம் எடுத்து போடுறாங்க. இப்போ மற்ற பிள்ளைங்களாம் அப்புறம் எப்படி வளருது? சார் வளர்றாங்க தான் சார். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, பிறந்த குழந்தைக்கு அப்போ அந்த காலத்துலலாம் அம்மாங்க என்ன பண்ணுவாங்க, ஆக்சுவலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பழைய அம்மாக்களின் வாழ்க்கையை வாழ்றீங்க. அதுதான் சார் ஹோம்மேக்கராக பிடிச்சிருக்கு. அதுதான்மா அவங்க சொல்ல வர்றாங்க. இதுக்கு எதுக்கு படிக்கணுங்கிறது தான். ஏன்னா இப்போ 80களில் அல்லது அதுக்கு முந்தின காலகட்டத்தில் அம்மாக்கள் தான் செஞ்சாங்க. இப்போ ஒரு நவீன வசதிகள் எதையுமே பயன்படுத்திக்காம நவீன மருத்துவ வசதிகளை பயன்படுத்தி ராஷஸ் வந்தால் க்ரீம் வாங்கி போடுங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு இப்போ சேத்து புண்ணு இருக்கா? இல்லைங்க. இல்லை முன்னால் இருந்துச்சு. நம்ம எல்லாருக்கும் முட்டியில் வந்து சொறி வரும் தெரியுமா? சின்ன பிள்ளைங்க நாங்களாம் இருந்தப்போ. இப்போலாம் யாருக்கு வரல. தொடையிலலாம் ரேஷஸ் வரும் நார்மலாக. இப்போலாம் வரல. எல்லாம் என்ன பண்ணுச்சு? மெடிக்கல் தானே சப்போர்ட் பண்ணுச்சு. அப்போ ஒரு காலம் மாறி அறிவியல் வளர்ந்துருக்கலாம். அது எதையுமே கையில் எடுத்துக்காமல் ஒரு பழைய வாழ்க்கையை வாழ்கிறத எப்படி க்ளோரிஃபை பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க அவங்க.